இப்ப தாவீதுக்கும் சவுலுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, சவுல் தன் ராஜ்யபாரத்தை நிலைப்படுத்த வேண்டும் என்று விரும்பினான் ஒழிய தேவனுக்கு பிரியமானதை செய்ய வேண்டும் என்று விரும்பவில்லை. ஆனா தாவீது சிங்காசனத்துக்கு முக்கியம் கொடுக்கல, தேவனுக்கு பிரியமானதை செய்ய வேண்டும் என்று விரும்பினார். அபினாத்தான் வீட்டுல இருக்குதேடா, போய் பெட்டியை திருப்பிட்டு வா, எடுத்துட்டு வான்னு கர்த்தர் சொல்லல. தாவீதுக்கே தோணுது, சவுலின் நாட்களில் நாம் பெட்டியை மறந்து போய் உடன்படிக்கை பெட்டியை மறந்துட்டோம். ஏன்னா நாம் அப்படியே இருந்த, இனி அப்படி இருக்கலாகாது, நாம் அதை எருசலேமுக்கு கொண்டு வர வேண்டும், தலைநகரத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்று விரும்பினார். தேவனுடைய பெட்டி அப்படின்னா நீங்க நினைச்சுக்கணும், அது என்ன தெரியுமா? தேவன் செக்கினா மகிமையோடு வாசம் பண்ணுகிற ஒரு இடம். தேவன் அந்த பெட்டியுடைய மகிமையிலே தங்கியிருக்கிற அவர். உடன்படிக்கை பெட்டியை பற்றி புறஜாதிகளுக்கு எவ்வளவு பயம் இருந்தது என்பதை 1 சாமுவேல் புத்தகத்துல படிச்சு பார்த்தா தெரியும். தேவனுடைய பெட்டி பாளையத்துக்கு வந்தது என்று பெலிஸ்தர் கண்டு கேட்ட பொழுது பயந்து நடுங்கி கலங்கி போனார். ஏன்? தேவனுடைய பெட்டியில் அவ்வளவு ஒரு மகிமை. மோசையோடு கர்த்தர் முகமுகமாய் பேசுவதற்கு அந்த உடன்படிக்கை பெட்டியிலிருந்து கர்த்தர் பேசினார். செக்கினா மகிமை உடன்படிக்கை பெட்டியின் மேல் இருந்தது. கர்த்தர் கேருபீன்கள் நடுவிலே உடன்படிக்கை பெட்டிக்குள் இருந்து கர்த்தருடைய வார்த்தைகள் புடப்பட்டது வந்தது. ஏன்? கர்த்தர் சொன்னார், இது நான் தங்கும் ஸ்தலம். அல்லேலூயா. அப்ப உடன்படிக்கை பெட்டி என்பது எவ்வளவு பெரியது! கர்த்தர் செக்கினா மகிமை இருக்கிறது, தேவ பிரசன்னம் இருக்கிறது. உடன்படிக்கை பெட்டி மிக முக்கியமானது. உடன்படிக்கை பெட்டியை தொட்ட மாத்திரத்திலே மரித்து போனார்கள். அவ்வளவு வல்லமை. உடன்படிக்கை பெட்டியை சுமந்த ஆசாரியர்கள் தன்னுடைய கால்கள் யோர்தானிலே பட்ட பொழுது யோர்தான் பிரகித்து வந்த யோர்தான் 2ஆக பிளந்தது. ஏன்? அந்த செக்கினா மகிமை உடன்படிக்கை பெட்டியின் மேல் இருந்தது. ஆனா சவுலுக்கோ அந்த உடன்படிக்கை பெட்டியை திருப்பிக் கொண்டு கர்த்தருடைய ஆலயத்துக்கு இல்லாட்டி கர்த்தருடைய ஸ்தலத்துக்கு இல்லாட்டி தலைநகரத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்ற விருப்பம் சவுலுக்கு இல்லாத இருந்தது. ஏன்? சவுலுக்கு தன்னை பற்றியும் தன் ராஜ்யபாரத்தை பற்றியும் தன் பிள்ளைகளை பற்றியும் தன் குடும்பத்தை பற்றியும் மட்டுமே திட்டம் இருந்தது. அவனுக்கு போதும் என்கிற மனநிலை உள்ள மனிதன் சவுல். தாவீதுக்கு அப்படி அல்ல. அவனுக்கு தேவனை குறித்தும் தேவனுடைய பெட்டியை குறித்தும் தேவனை பற்றியதான ஒரு ஏக்கம்.